ஜாதி படுகொலை நடக்குதுங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? தொட்டா தீட்டுன்னு சொல்ற உயர்ந்த ஜாதிக்காரன் கூட தீண்டத்தகாத பொண்ணதான் கற்பழிக்கிறான். மயானத்தில் கூட ஜாதி பிரிச்சவன் இரத்த வங்கிக்கு ஜாதி பிரிக்கல. ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்ற தலைவர்கள் எல்லாம் கூட ஜாதி சலுகை கேட்கிறவங்களா தான் இருக்காங்க. ஜாதி பார்ப்பதில்லை என்று சொல்வதை விட ஜாதி என்ற ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்ல தெரிய வேண்டும். அப்பதான் இதற்கான மாற்றங்கள் எல்லாம் வரும். மதம் மாறி வரவன் என்ன பண்றான்? கூடவே ஜாதியையும் கொண்டு வர்றான். பரமசிவ நாடார் கிறிஸ்தவனா மாறினதும் பரிசுத்த நாடார்னு பேரை வச்சுக்கிறான். அடுத்தவனை தாழ்வாகவும் தன்னை உயர்ந்தவனாக நினைக்கிறது பரிசுத்தமா? இங்க பாரு, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில நம்ம குழந்தையும் கடிச்சிட்டாரு. ஜாக்கிரதை.